ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில், அதாவது ஆகஸ்ட் 17 இன்னிலிருந்து ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகத்தினுடைய மாற்றம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதோடு நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீனராசி நேர்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தாங்க. அப்படிப்பட்ட குரு இப்போ உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை தாங்க தரப்போகிறாரு. இது வரைக்கும் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் தொல்லைகளை பார்த்துட்டு இருந்தாலுமே கூட இப்போ உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகளும் வந்து விலக ஆரம்பிச்சிடுங்க. சொல்லப்போனால் மீனராசி நேர்களுக்கு அப்படின்னு வாழ்க்கையில் புதுசாக ஒரு பொறுப்பு கிடைக்கும். எந்த தொழில் நீங்கள் செய்துட்டு இருந்தாலுமே நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. வேலை இல்லாதவங்களாம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலையும் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம்னு தான் சொல்லணும். ஆனாலுமே உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜென்ம சனி தான். ஜென்ம சனி வக்ரம் வேற பெற்றிருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பணிகள் அதுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும். ஏதாவது வேலையில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே போல் அரசு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இல்லைனா சீருடை பணியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து முன்னேற்றம் அடைய முடியும். எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% மீனராசினியர்களுக்கு வெற்றியில் தான் போய் முடிவடைய போகுது. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கவலைப்படாதீங்க. உடல் நலம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது நல்லா இருக்குங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே கூட இப்போ நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள் இது எல்லாமே வந்து விலகி ஒரு புத்துணர்ச்சியானது உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க. குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த டைமில் நீங்கள் வந்து எதிர்கொள்ள போகிறீங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஜென்ம சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்றதுனால தாங்க. எது செய்யறதா இருந்தாலும் அவசரப்படுறாதீங்க. கொஞ்சம் நிதானமாக வந்து எடுத்து வைங்க. பெரிய முடிவுகளில் மட்டும் இந்த டைமில் எடுக்க வேண்டாம். அப்படி ஒரு வேளை தவிர்க்கவே முடியல, எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொழில், நிதிநிலை, குடும்பம் இப்படின்னு எந்த பற்றி வேணாலும் நீங்கள் விரிவாக இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்குறதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய தசாபுத்திகள் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பலன்களை வந்து எக்ஸாக்டாக வந்தால் உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, இனி தான் நீங்கள் ஆட்டத்தையே வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவ்வளோ நாளாக காத்திருந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் இப்போ தான் வந்து செயல்படுத்த போகிறீங்க. சொல்லப்போனால் ஒரு பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு இப்போ தான் வந்து கிடைக்கவே போகுது. அப்படி என்ன பிரகாசமான ஒரு விஷயம் நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ யோசிக்கவே தேவையில்லைங்க. அவ்வளவுமே வந்து நல்ல விஷயங்களாக தான் நடக்க போகுது. ஸோ மீனராசி நேர்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்து வந்து அந்த பணத்தடை இப்போ நீங்கிடும். ஸோ பணம் பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். பண வரவு நல்லா இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயங்களில் அது எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ ரிலாக்ஸாக இனி உங்களுடைய வேலைகளை வந்து செய்ய போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப ரீதியாக இல்லை தொழில் ரீதியாக எதுவும் பிரச்சனைகள் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, சொத்து பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருக்குது அப்படின்னா எல்லாமே இப்போ வந்து சால்வ் ஆகிடுங்க. ஸோ கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கணும் தடைப்பட்டுட்டே போகுது அப்படின்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்களோ இப்போது அது எல்லாமே வந்து நடக்க போகுது. அதாவது சுபகாரியங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு டைமிங்காக இருக்குது. இடமாற்றம் வேணும், தொழில் மாற்றம் வேணும், உத்தியோகத்தில் மாற்றம் வேணும், இல்லை வியாபாரத்தில் மாற்றம், படிப்பில் மாற்றம், இப்படி எதிலெல்லாம் நீங்கள் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த மாற்றங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா விதமான முன்னேற்றத்தையும் உண்டாக்கி கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவோஷ்னலாக நீங்கள் வந்து ட்ரிப்பு போகிறதுக்கு இல்லைனா வந்து டூர் போகிறதுக்கு இதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்பவே இருக்குது, யோகங்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே இந்த டைமில் வந்து நடக்க போகுதுங்க. அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாக நீங்கள் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கணவரை பிரிஞ்சிருக்கீங்க இல்லை மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் எல்லாருமே இப்போ மீண்டும் வந்து ஒன்று சேரக்கூடிய யோகங்கள் இருக்குது. கருத்து வேறுபாடுகளின் காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க இல்லை ஏதோ சண்டை போட்டுட்டு
பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலுமே கூட இப்போ உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இடமாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த இடமாற்றம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கும். நம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க, ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு யோக பலத்தை தான் நீங்கள் இந்த டைமில் வந்து பெற போகிறீங்க. ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம் மீனராசி நேயர்களுக்கு. உத்தியோகமும் சரி, தொழிலும் சரி, வியாபாரமும் சரி, எல்லாத்துலேயுமே இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கிடும். ஸோ கஷ்டம், கவலை அப்படின்னு எல்லாமே பரிபூர்ணமாகவே நீங்கிடும். கொஞ்ச நெஞ்ச கவலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே கூட இப்போ எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். மீனராசி நேயர்களே, உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஃபேமிலி, அதாவது ஜாயின்ட் ஃபேமிலியாக கூட இருக்கலாம். இல்லைன்னா 4, 5 பேர் வந்து பர்சனலாக வந்து ஒவ்வொருத்தங்களுக்குன்னு தனிப்பட்ட வகையில் வந்து தொழில் இருக்கும் இல்லையா, அந்த வகையில் கூட நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். ஸோ இப்போ அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் கண்டிப்பாக சந்தோஷம் கிடைக்கும், பிரச்சனைகள்லாம் இல்லை. அதே மாதிரி ஒரு தெய்வ கடாட்சியம் உங்கள்கிட்ட வந்து இப்போ கிடைக்கும். கோவிலுக்கு போகணும், பரிகாரங்கள் செய்யணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி தாங்க. இப்போது உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லைனா ப்ரமோஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. புதுசாக உங்களை தேடி இப்போ ஒரு புதிய பொறுப்பு கொடுப்பாங்க. நிறைய அமைப்புகள், புதிய அமைப்பு, போனஸ்ஸு, இப்படி எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னா அது இதுதாங்க. அதே மாதிரி வாகனத்தின் மூலமாகவும் நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு இருக்கும். புதுசாக நீங்கள் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை தொழிலுக்காக ஒரு டிராக்டரோ வண்டியோ எது வாங்கணும்னு நினச்சாலும் சரிங்க, சூப்பரான ஒரு டைமிங். இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களானது கூடவே வந்து கிடைக்கும். அசையும் அசையா பொருள் சேர்க்கையானது இப்போ உங்களுக்கு வந்து இருக்க போகுது. இந்த மாதிரி நீங்கள் சொத்துக்களை சேர்க்க சேர்க்க உங்களுக்கு சந்தோஷம் வந்து பெருகிக்கிட்டே போகும். நிறைய அளவில் வந்து உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த எல்லா விதமான சுபகாரியங்களுமே அடுத்தடுத்து வந்து நடக்க போகுதுங்க. புதுசாக உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் உருவாகாது. ஆல்ரெடி உங்களுக்கு சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதுவுமே பரிபூர்ணமாக வந்து நிவர்த்தி ஆகிடும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். பதவியில் உயர்வில் இருந்த தடைகளும் கூட இப்போ விலகி ஈஸியாக உங்களால் ப்ரொமோஷன் வாங்க முடியும். இத்தனை வருடங்களாக இந்த ப்ரொமோஷனே கிடைக்கல, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே கூட இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து கிளியர் ஆகி உங்களை தேடி வரும். இது வரைக்கும் நீங்கள் அதை தேடி முயற்சி பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போது உங்களுக்காக அந்த டைமிங் வந்திருக்கு. உங்களை தேடி வரும். புதிய புதிய பொறுப்புகள்லாம் வரும். அரசு வேலை, போலீஸ் வேலை, இராணுவ வேலை, சீருட வேலை அப்படின்னு இதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். இத்தனை வருஷமாக நான் இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ டைமிங் குறித்து வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் உங்களுக்கு யோகம் இருக்குது. நல்ல வாய்ப்பு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த பொறுப்பில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. ஒரு நல்ல காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தொட்டது எல்லாமே வந்து இப்போ துவங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அரசாங்க ரீதியாக நீங்கள் எந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு குறிக்கோளோடு இருந்தீங்கனாலும் சரி, எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்குங்க. அதே நேரம் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானதே ஆரோக்கியம்தான். நம்ம நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியத்தை வளர்த்துக்கோங்க, நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க, அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த டைமில் மீனராசி நேயர்களே, உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தனிப்பட்டு அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கேரிங்காக எடுத்துக்கோங்க. ஸோ சரியாக சாப்பிடுங்க. தேவையில்லாத உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க. வெளியில் உணவுகளை வந்து அதிகம் சாப்பிடாதீங்க. வீட்டில் சமைச்சு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கீழ் முதுகு தண்டு வடம் தொடர்பான உடற்பயிற்சிகள்லாம் நீங்கள் செய்துக்கிறது இன்னுமே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே போதுங்க, பெருசாக நமக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி மீனராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த டைமில் உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்கள் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. இனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னா குலதெய்வத்தை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி ராகவேந்திரர் வழிபாடு நீங்கள் செய்துட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை வந்து கொடுக்குங்க. ஸோ இது மாதிரி எளிமையான பரிகாரங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் வந்து செய்யுங்க. பரிகாரம் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கே அப்படின்றதுக்காக விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடுகள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த டைமில் கிரகநிலைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குரு பகவான் வேறு உச்சம் பெற்றிருக்கிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதோடு அவருடைய பார்வை உங்கள் ராசியில் தாங்க கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வையும் உங்கள் ராசியில் தாங்க கிடைக்கிது. மேலும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. ஜென்ம சனி வக்ரம் அடையிறது அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இல்லை, அதுவும் வந்து நல்லது தான்.
அதே மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து பூர்த்தியாகும். ஒரேடியாக கிடைக்கல அப்படின்னாலுமே படிப்படியாக வந்து பூர்த்தியாகும். ஒரு நல்ல டைமிங். விரயத்துக்கு ஏற்ற வருமானம் இருக்குது அப்படின்றதுனால கவலையெல்லாம் படாதீங்க. வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த டைமில் வந்து வீடு மாறலாம். அதே மாதிரி புதிய முயற்சிகளை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பெருசாக வந்து எடுக்க வேண்டாம். ஒரு சில ஆலோசனைகளுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. புகழ்பெற்ற இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு 4, 7 இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் இவர் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியனோடு இணைந்து வந்து இருக்க போகிறாரு. புதனால் உங்களுக்கு நல்ல லாபம் தான் இருக்குது. ஏன்னா எப்போதுமே மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பாரு. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இன்டீரியர் ஒர்க் நீங்கள் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுறீங்களா, இல்லை வீடு வாங்குறீங்களா, இல்லை வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறீங்களா, ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வீட்டுக்கு தான் அந்த டைமில் வந்து செலவாகுங்க. அதனால் கவனம் செலுத்துங்க. அதில் அதிகமாக கவனம் செலுத்துனீங்கன்னா சீக்கிரமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதே மாதிரி திருமணமாகாமல் வயதில் இருக்கக்கூடிய மினராசி நேயர்களுக்கு அந்த வயதில் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக வந்து திருமண வாய்ப்புகள் இருக்குது. உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்கள் எல்லாருமே இப்போ உங்களை மீண்டும் வந்து சேர ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அரசு வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. யாராவது அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைத்த வேலை நிச்சயம் வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய பொறுப்புகள் வந்து சேரும். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள்கிட்ட இருந்து வந்த பகை கூட வந்து நீங்கள் மறைஞ்சிட்டு மாறி போயிடும். நிலுவையில் இருந்து வந்த வழக்குகளும் வந்து சாதகமாக முடியும். அண்ணன் தம்பி அப்படின்னு யாருக்குள்ளே உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே எல்லாம் மறைஞ்சி ஒற்றுமை அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த ஒற்றுமை கிடைச்சிருச்சு அப்படின்னாலே போதும், வேறு என்ன வேணும், எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி அடகு வச்சுருக்கக்கூடிய நகையாக இருந்தாலும் இப்போ வந்து மீட்டு எடுத்துடுவீங்க. நிறைய பொருட்களுடைய சேர்க்கை இருக்குது. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா விலையுயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கான முயற்சிகளை கூட நீங்கள் எடுக்கலாம். அதுவுமே வந்து கைகூடி வருங்க. இது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பொறுப்பில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக படிக்கணும். குறிப்பாக பெண்கள் எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. ஸோ மீனராசியை உடைய பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டைமிங் தாங்க. அதே போல் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்களுக்கு இந்த டைமிங் தான் சூப்பரான ஒரு டைமிங். ஏன்னா இதில் தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். ஸோ மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தைரியமாக வந்து களத்தில் இறங்கி செயல்படுங்க. எல்லாமே வெற்றி தான். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது, கிரகநிலைகள் எப்படி மாறுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணிடாமல் ஸ்கிப் பண்ணிடாமல் செய்து பாருங்கள். ஏன்னா இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். சரியான நேரத்தில் அதுவும் கை கொடுக்குங்க. அதனால் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.